வணக்கம். அதி அற்புதமான விளைவுகள். நீங்கள் உணவு உண்பதற்கு முன்பு நன்றி கூறுகிறீர்கள். அது சரிதான். ஆனால் நான் ஓர் இசை மற்றும் ஒப்பேரா நிகழ்ச்சிகளுக்கு முன்பும் நன்றி கூறுகிறேன். நாடகம் மற்றும் ஊமை அபிநயத்திற்கு முன்பும், ஒரு புத்தகத்தை திறப்பதற்கு முன்பும், வரைவது, ஓவியம் தீட்டுவது, நீச்சலடிப்பது, ஃபென்சிங் விளையாட்டில் ஈடுபடுவது, குத்துச்சண்டையிடுவது, நடப்பது, விளையாடுவது, நடனமாடுவது ஆகியவற்றிற்கு முன்பும், என் பேனாவை மைக்கூட்டிற்குள் முக்குவதற்கும் முன்பும் நான் நன்றி கூறுகிறேன். நாம் செய்யும் அனைத்திலும் நல்ல விளைவுகளையே நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஏதேனும் ஒன்றை செய்வதற்கு முன்பு நன்றி கூறுவதன் மூலமாக நான் விரும்பிய விளைவுகளை பெறுவதை உறுதி செய்து கொள்வதற்காக எழுத்தாளர் G.K. செஸ்டர்டன் நன்றி உணர்வின் மாயாஜாலத்தை பயன்படுத்தினார். இது சிறப்பான நடந்ததால் நன்றாக இருக்கும், இது சரியாக நடந்தால் நல்லது, அல்லது எனக்கு ஏராளமான அதிர்ஷ்டம் தேவைப்பட போகிறது என்ற சில சமயங்களில் நீங்கள் நினைத்திருக்கக்கூடும். இந்த எண்ணங்கள் அனைத்தும் ஒரு சூழ்நிலைகளுக்கான ஒரு நல்ல விளைவு ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஆசையின் வெளிப்பாடுகள் மட்டும்தான். ஆனால் வாழ்க்கை தற்செயலாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ நிகழும் ஒன்றல்ல. பிரபஞ்ச விதிகள் கணிதரீதியாக துல்லியமாக இயங்குகின்ற அதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். ஒரு விமானி தன் விமானத்தை இயக்கிக் கொண்டிருக்கும்போது இயற்பியலின் விதிகள் ஒழுங்காக வேலை செய்தால் நன்றாக இருக்கும் என்று வெறுமனே ஆசைப்படுவதில்லை. ஏனெனில் இயற்பியலின் விதிகள் ஒருபோதும் தவறில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தரையில் கால் பதிக்கும் போது நீங்கள் விண்ணில் பறந்து போய்விடாமல் இருக்கும்படி புவியீர்ப்பு விசை உங்களை கீழே தாங்கி பிடித்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் வெறுமனே ஆசைப்படுவதில்லை. புவியீர்ப்பு விசை ஒருபோதும் தவறுவதில்லை என்பதையும், இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் செய்யும் அனைத்திலும் நீங்கள் மாயாஜாலமான விளைவுகளை விரும்பினால், அந்த விளைவுகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு விதியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது அற்புதமான விளைவுகளை உங்களிடம் கவர்ந்து இழுப்பதற்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு பொருள். அற்புதமான விளைவுகள் குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருப்பது அதை செய்வதற்கான எளிமையான வழிகளில் ஒன்று. அற்புதமான விளைவுகள் எனும் செயல்முறை பயிற்சியானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பே அதற்கு நன்றி உணர்வுடன் இருப்பதாகவும், உங்களுடைய வேலை தொடர்பான சந்திப்பு, கூட்டம், வேலைக்கான நேர்முக தொடர்பு, பரீட்சை, ஒரு விளையாட்டு போட்டி, தொலைபேசி அழைப்பு, நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு நண்பருடனான சந்திப்பு, உங்கள் மாமியாரை பார்ப்பது வருவது போன்றவற்றின் அற்புதமான விளைவுகள் குறித்து உங்களால் நன்றி உணர்வுடன் இருக்க முடியும். உங்களுடைய உடற்பயிற்சி வழக்கம், உங்கள் செல்ல பிராணிகளின் மருத்துவரிடம் அழைத்து செல்வது, உங்களுடைய மருத்துவ பரிசோதனை அல்லது பல் பரிசோதனை போன்றவற்றின் அற்புதமான விளைவுகள் குறித்து உங்களால் நன்றி உணர்வுடன் இருக்க முடியும். ஓர் எலக்ட்ரீஷியனையோ அல்லது பிளம்பரோ உங்கள் வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு பழுதை சரிபார்த்து கொண்டிருக்கும் போதோ, குடும்பத்துடன் நீங்கள் உல்லாசமாக வெளியே செல்லும் போதோ, உங்கள் குழந்தையின் நடத்தை பற்றி நீங்கள் உங்கள் குழந்தையிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதோ, உங்கள் வாழ்க்கை துணைவருடன் நீங்கள் மனமிட்டு பேசும் போதோ ஏற்பட விரும்புகின்ற அற்புதமான விளைவுகளுக்காக நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கலாம். ஒரு பிறந்த நாள் பரிசு, திருமண நிச்சயதார்த்தம், மோதிரம் அல்லது திருமணத்திற்கான ஆடைகள் ஆகியவற்றை வாங்கும்போதோ, ஒரு புதிய அலைபேசி, புதிய கம்பளம், திரைச்சீலைகள் போன்றவற்றை வாங்கும்போதோ, அல்லது ஒரு நிறுவனத்தை புதுப்பிக்கும் போதோ, அது குறித்த அற்புதமான விளைவுகளுக்காக நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கலாம். உணவருந்துவதற்கு ஓர் உணவகத்தில் முன்கூட்டியே பதிவு செய்வதற்கும், ஓர் இசை நிகழ்ச்சிக்கு ஒரு வசதியான இடத்தில் இருக்கைகள் கிடைப்பதற்கும், உங்களுடைய அன்றாட அஞ்சல்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் ஆகியவை குறித்தும் அற்புதமான விளைவுகளுக்காகவும் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கலாம். நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி அற்புதமான விளைவுகளை உருவாக்க முடியும் என்பதில்
உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய விரல்களை காற்றில் அசைத்து எந்த நிகழ்வு அற்புதமான விளைவுகளை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நிகழ்வின் மீது மாயாஜால பொடியை நீங்கள் தூவுவதாக கற்பனை செய்யுங்கள். அற்புதமான விளைவுகளுக்கு நன்றி உணர்வை பயன்படுத்துவதற்கான இன்னொரு சமயம் உங்களுடைய நாளில் நீங்கள் எதிர்பாராத ஒன்று நிகழும் நேரமாகும். ஏதேனும் எதிர்பாராத ஒன்று நிகழும்போது நாம் அவசரமான முடிவுகளுக்கு வருகிறோம். ஏதோ தவறு நடந்துள்ளது என்று உடனடியாக நினைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்குள் நுழையும் போது உங்கள் உயரதிகாரி உங்களை அக்கணமே பார்க்க விரும்புவதாக யாரோ ஒருவர் உங்களிடம் கூறுகிறார்கள். அவசரமான முடிவுகளுக்கு வருவது, ஏதோ தவறு நடந்துள்ளது என்று சிந்திப்பது ஆகியவற்றில் உள்ள பிரச்சனை என்னென்னவென்றால், ஈர்ப்பு விதியின்படி நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதை உணர்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களிடம் கவர்ந்தெழுக்கிறீர்கள். எனவே அவசர முடிவுகளுக்கு வருவதற்கு பதிலாக நீங்கள் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளாததாக சிந்திப்பதற்கு பதிலாக ஒரு அற்புதமான விளைவுக்காக நன்றியுணர்வுடன் இருப்பதன் மூலம் மாயாஜாலத்தை நிகழ்த்துவதற்கான ஓர் வாய்ப்பாக அதை பாருங்கள். வேலைக்கு செல்லும்போது நீங்கள் உங்கள் பேருந்தையோ அல்லது ரயிலையோ தவறவிட்டாலோ அல்லது ஒரு விமானத்தை தவறவிட்டாலோ அல்லது அவை எதிர்பாராத விதமாக தாமதத்திற்கு உள்ளனாலோ இது மோசம் என்று நினைப்பதற்கு பதிலாக அற்புதமான விளைவுகளுக்காக நன்றியுடன் இருங்கள். அப்போது ஓர் அற்புதமான விளைவை பெறுவதற்காக மாயாஜாலத்தை நீங்கள் முடுக்கிவிட்டு இருப்பீர்கள். நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்து உங்கள் குழந்தையை பற்றி பேசுவதற்காக ஒரு எதிர்பாராத சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று உங்களிடம் கூறப்படும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நினைப்பதற்கு பதிலாக அற்புதமான விளைவு குறித்து நன்றி உணர்வுடன் இருங்கள். எதிர்பாராத ஒரு தொலைபேசி அழைப்போ மின்னஞ்சலோ அல்லது கடிதமோ உங்களுக்கு வந்தால், தொலைபேசியை எடுத்து பேசுவதற்கு முன்போ அல்லது மின்னஞ்சலையோ அல்லது கடிதத்தையோ பிரித்து பார்ப்பதற்கு முன்போ அது தவறாக போயிருக்கும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் உடனடியாக பளிச்சிடும். பெரும்பாலான சமயங்களில் நீங்கள் கேட்ட அற்புதமான விளைவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். சில சமயங்களில் ஒரு எதிர்பாராத நிகழ்வால் நீங்கள் எப்படி பயனடைந்தீர்கள் என்பது கூட உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு அற்புதமான விளைவை கேட்டு அது குறித்து உண்மையிலேயே நன்றியை உணரும்போது கணித ரீதியாக ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு அற்புதமான விளைவை நீங்கள் திரும்ப பெற்றே ஆக வேண்டும். அது நிச்சயம். உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு விஷயம் தற்செயலாக நடந்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்தாலோ அல்லது ஏதோ ஒன்று உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலோ அல்லது ஏதோ ஒரு சிறப்பாக நடந்ததால் நல்லது என்று நீங்கள் ஆசைப்படுவதை நீங்கள் கண்டாலோ, ஈர்ப்பு விதியை பொறுத்தவரை தற்செயலாக நிகழ்வு என்று எதுவும் கிடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எதை சந்திக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ அதையே பெறுவீர்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத விளைவுகளை, அதாவது மோசமான விளைவுகளை பெறுவதிலிருந்து ஈர்ப்பு விதி உங்களை பாதுகாக்கிறது. அதோடு நீங்கள் விரும்புகின்ற அற்புதமான விளைவுகளை பெறுவதை அது உறுதி செய்கிறது. அற்புதமான விளைவுகள் குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கும்போது பிரபஞ்ச விதியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். வெறும் ஆசைகளையும் சாத்தியக்கூறுகளையும் நம்பிக்கையாகவும் உறுதியான வாய்ப்புகளாகவும் மாற்றுகிறீர்கள். நன்றி உணர்வு உங்கள் வாழ்க்கை முறையாக ஆகும்போது நன்றி உறவின் மாயாஜாலம் ஒரு அற்புதமான விளைவை பெற்றுத்தரும் என்று அறிதலோடு நீங்கள் செய்யும் அனைத்திலும் நீங்கள் தானாகவே நன்றி உணர்வுடன் செயல்படுவீர்கள். அதி அற்புதமான விளைவுகள் செயல்முறை பயிற்சியை எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்து அதை ஒரு தினசரி வழக்கமாக நீங்கள் மாற்றுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அதி அற்புதமான விளைவுகளை உங்கள் வாழ்விற்குள் ஈர்ப்பீர்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருப்பது மெல்ல மெல்ல விலகிவிடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். தவறான நேரத்தில் தவறான இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய நாளில் என்ன நிகழ்ந்தாலும் சரி, விளைவு அற்புதமானதாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். இன்றைய நாளில் துவக்கத்தில் அற்புதமான விளைவுகளை நீங்கள் விரும்புகின்ற 3 தனித்தனியான சூழ்நிலைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒரு வேலைக்கான நேர்முக தேர்வு, ஒரு கடனுக்காக விண்ணப்பிப்பது, ஒரு பரீட்சை அல்லது ஒரு மருத்துவரிடமான சந்திப்பு போன்ற உங்கள் வாழ்க்கையில் தற்போது உங்களுக்கு மிக முக்கியமாகப்படும் 3 விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்.
வழக்கமான உங்களுக்கு சளிப்பூட்டும் 3 விஷயங்கள் கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏனெனில் அந்த சளிப்பூட்டும் வேளைகளில் மாயாஜாலம் நிகழும்போது அற்புதமான விளைவுகளை நீங்கள் ஈர்த்துள்ளதை நீங்கள் உண்மையிலேயே நம்புவீர்கள். எடுத்துக்காட்டாக, வேலைக்கு காரோட்டி செல்வது, துணிகளுக்கு இஸ்திரி போடுவது, வங்கி அல்லது அஞ்சலகத்திற்கு செல்வது, குழந்தைகளை பள்ளியிலிருந்து கூட்டி வருவது, செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவது அல்லது அஞ்சலகத்தில் இருந்து தபால்களை எடுத்து வருவது போன்ற வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அற்புதமான விளைவுகள் வேண்டும் என்ற நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள 3 சூழ்நிலைகளை ஒரு பட்டியலிடுங்கள். நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையை எழுதும் போதும் அது என்ன நடந்து முடிந்த பிறகு அதை பற்றி நீங்கள் எழுதுவதற்கான கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த மாயாஜால பயிற்சிகளுக்கான 2வது நடவடிக்கை, இன்று எழுதுகின்ற 3 எதிர்பாராத விஷயங்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் விளைவு அற்புதமானதாக அமைவதற்கு நீங்கள் நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்த போகிறீர்கள். 3 தொலைபேசி அழைப்புகளுக்கு விடையளிப்பதற்கு முன்போ அல்லது 3 மின்னஞ்சல்களை அல்லது கடிதங்களை பிரித்து பார்ப்பதற்கு முன்போ அல்லது ஏதேனும் ஓர் எதிர்பாராத வேலையை செய்வதற்கு முன்போ அல்லது இன்றைய தினம் ஏற்படக்கூடிய ஏதேனும் எதிர்பாராத விஷயத்திற்கோ இப்பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தலாம். இது நீங்கள் எந்த எதிர்பாராத நிகழ்வுகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பற்றியது அல்ல, மாறாக எதிர்பாராத அந்த விஷயங்களுக்கான அதி அற்புதமான விளைவுகளுக்காக நீங்கள் நன்றி உணர்வை கடைபிடிப்பதை பற்றிதான். இது ஒவ்வொரு முறை ஓர் எதிர்பாராத நிகழ்வு நிகழும்போதும் உங்களால் முடிந்தால் ஒரு கண நேரத்திற்கு உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பின்வரும் மாயாஜால வார்த்தைகளை பற்றி அதை உணருங்கள். இப்பயிற்சியை நீங்கள் எவ்வளவு அதிகமாக கடைபிடிக்கிறீர்களோ உங்கள் வாழ்வின் அவ்வளவு அதிகமாக அற்புதமான விளைவுகளை பெறுவீர்கள். ஆனால் அதை இன்றே பயிற்சி செய்வதை அது குறித்து புரிந்து கொள்வது உங்களுக்கு உதவும். எதிர்காலத்தில் ஒரு நல்ல விளைவு வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டாலே அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவை என்று நீங்கள் நினைத்தாலோ நீங்கள் உடனடியாக நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியின் பக்கம் திரும்புவீர்கள். உங்கள் வாழ்வில் அற்புதமான விளைவுகள் உருவாவதை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள். மாயாஜால செயல்முறை பயிற்சி 21. அதி அற்புதமான விளைவுகள். உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்து உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றியை உணருங்கள். உங்கள் நாளில் துவக்கத்தில் உங்களுக்கு முக்கியமாகப்படுகின்ற அற்புதமான விளைவுகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற 3 விஷயங்கள் அல்லது சூழ்நிலைகளை தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய 3 விஷயங்களையும் பட்டியலிடுங்கள். அவை ஒவ்வொன்றையும் எழுதும்போது அவை ஏற்கனவே நடந்து முடிந்த பிறகு எழுதுவது போல் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது அன்றைய தினத்திற்கான வேலைகளை கவனித்து வருகையில் அன்று எழுதுகின்ற அற்புதமான விளைவுகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற 3 எதிர்பாராத நிகழ்வுகளை தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதிற்குள் பின்வரும் கூற்றுகளை கூறுங்கள். நன்றி குறித்து அதிக அற்புதமான விளைவுகளுக்கு நன்றி. இன்றையிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்து கொண்டு இன்று நடந்த மிக சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். நன்றி.